தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் 12வது படிக்கிற ஒரு பாப்பாவை வன்புணர்வு செய்ய கொலை செஞ்சுட்டாங்க. 3 நாள் ஆயும் அந்த பெண்ணோட உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கையில் கொடுக்கல. இதுவரையிலும் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அக்கா வந்தாங்க, யாரு எம்பி கனிமொழி அக்கா வந்து பேட்டி இன்னும் கொடுக்குறாங்க. இல்லை இதுவரையிலும் நடந்து முடியலை, அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுட்டு அவங்களுக்கு சொந்தக்காரங்க கட்டுறாங்க, கொடுத்துருவாங்கன்னு கேட்குறாங்க. ஊர் உலகமே கேட்குது. ஒரே ஒரு கேள்வி, நாக்க புடுங்கிட்டு சாவலாம் மாதிரி கேட்குது. என்ன கேட்குதுன்னா, கரூரில் 41 பேர் இறந்து போனப்ப 3 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 41 உடலையுமே நீங்கள் தகனம் பண்ணீங்க. இப்போ ஒரே ஒரு உடலை 3 நாளாயும் பண்ண முடியலையான்னு கேட்குதுங்க. கேட்குதாக்கா? அக்கா கனிமொழியக்கோ என்ன கேட்குறாங்கன்னா, கரூரில் 41 பேரை நீங்கள் 3 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா அக்கா? இப்போ 3 நாளாயும் ஒரே ஒரு உடலை உங்களால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்க முடியலான்னு கேட்குறாங்க அக்கா. காதில் விழுவுதா? அது மட்டுமா கேட்குதுவோ? நிறையா கேள்வி கேட்குது. எங்கள் ஊர் பொம்பளைங்க தமிழ்நாட்டிலேயே அதிகமான விதவை இருக்குன்னு இந்த அக்கா சொன்னிச்சே, இதுவரையிலையும் இந்த ஒயின் ஷாப்பை மூடலை. அதுதான் பேட்டி கொடுத்துச்சு எங்கள் அக்கா. அது என்ன பிரச்சனையோ யாரு கண்ட அப்படின்னு எங்கள் ஊர் பொம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்குது. இந்த கனிமொழி அவர்களை தூத்துக்குடி பக்கம் இனிமேல் ஓட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போயிடாதீங்க. நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியாது இல்லை. ஒரு எம்பியா இருந்துக்கிட்டு தொண்டையில் ஆப்ரேஷன் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி தான் ஓட முடியும். எவ்வளோ கேவலமான பிறவியாக இருக்கோம்ல நம்மலாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்களை மாதிரி ஆட்களை தான் நம்மலாம் எம்பி எம்எல்ஏ அப்படின்னு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்குது. நம்ம தமிழக மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுபோக தமிழ்நாட்டில் நடக்க போகிற பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமாக என்னென்னா, இன்று 4 மணிக்கு அநேகமாக தேர்தல், தமிழகத்துடைய தேர்தல் டேட் அறிவிக்க போகிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதுக்கு பிறகு வீரியம் கொண்டு செயல்பட வேண்டும் நம்மளுடைய தோழர்கள். ஏன்னா ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிறார். அதுதான் உண்மை. யார் என்ன பொருளி பேசுகிறாலும் நம்ம அண்ணனை பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் அண்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்தார்ல. இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் அண்ணனுக்காக முழு மூச்சாக நீங்கள் செயல்படணும். உங்கள் அண்ணன் உங்களுக்காக வந்திருக்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு. எங்களுடைய யங் தாத்தா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதுக்கு பிறகு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு தாழ்மையான கருத்துக்களை நாகரிகமான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம முதல்ல பார்க்க போகிறது, எனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கலாம், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். அதாவது திமுக கூட்டணியில் ஒரே ஒரு ஆள் மட்டும் இதுவரையும் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து முடிவடையவே இல்லை. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த சீட்டு வேல்முருகன். அந்த ஒத்த சீட்டு வேல்முருகன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலைன்னா கூட அதை ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. விஜய் அவர்கள் அந்த 12வது 10வது படிக்கிற அதிகமாக மார்க் எடுத்தவங்கள தொகுதி வாரியாக கொண்டாந்து பரிசு கொடுப்பாங்க. அப்போ நிறைய தங்கச்சிகள் பாசமைப்பு கட்டி பிடிக்கிறது, அண்ணன் அப்பா முறையில் கட்டி பிடிக்கிறதெல்லாம் பார்த்தோம். அதை ரொம்ப தப்பாக கொச்சையாக பேசின ஒரு ஆள் தான் எம்எல்ஏ வேல்முருகன். ஒரே ஒரு சீட்டு தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர். இன்னைக்கு திமுக ஒரே ஒரு சீட்டு, நீ ஒத்த சீட்டு தானே, உனக்கு ஒரு சீட்டு தானே, வாங்கிட்டு காமனு கடை அப்படின்ட்டு அவளை ஏற்கனவே ஒரு உரசல் இருக்குது. இப்போ வேல்முருகனுக்கு டென்ஷன் ஆகிட்டு எல்லாருக்கும் 2 தொகுதி ஏற்றி கொடுத்துக்கிறியோ, எனக்கு மட்டும் ஒத்த தொகுதியா, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரே முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை இன்று கூட்டணியிலிருந்து விலகலாம். விலகி எங்கே வந்து விழலாமா, விஜய் காலில் வந்து விழுவாரெலாம் நினச்சி பார்க்காதீங்க. பிஎஸ் இருப்ப பிஏ அடிப்பாப்பல விஜய். அந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறாரு மனுஷன். அந்த ஒரு மனுஷனை நீ எதை டச் பண்ணக்கூடாதோ அதை டச் பண்ணி பேசினேன், அந்த அளவு செம்ம கண்ணுகிறாரு. ஒருவேளை கூட்டணி லேட்டில் சேர்த்த அப்படின்லாம் நீ நியூஸ் வந்துச்சுன்னா எங்களேன், ஆதவர்ஜினாவையும் புஷி ஆனந்தையும் ஓட விரட்டி தான் அடிக்கணும். அந்த ஆளு காலில் வந்து விழுவணும், எங்களை கூட்டில் சேர்த்துக்கணும். அந்த ஆளுங்க பிஜேபிக்கு பார்க்க தான் போவார்னு வச்சுங்களேன். என்னுடைய கனவு ஒன்று மட்டும் தான். விஜய் அவர்களை தரம் தாழ்ந்த முறையில் பேசினாங்களே, இதே வேல்முருகன், இதே திருமாவளவன், 2 இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு எல்லாரும் விஜய் காலில் வந்து விடணும், நான் அவங்களோட கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு கால் விடணும். அது இந்த எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நடக்கையா. இன்றைக்கி நோட் பண்ணி வச்சுக்கோ, இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்க. 2031 எலெக்ஷனில் இது எல்லாருமே விஜய் பக்கம் காலில் வந்து விழுவாங்க. அதை நான் கண்கொள்ளா காட்சியாக நான் பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு வீடியோ ரிவ்யூ போடணும், அதான் எனக்கு ஒரு ஆசை. அதற்கு பிறகு நேற்றுக்கு ஒரு நியூஸ் கார்டு ஒன்று பார்த்துருப்பீங்க. ஆதவ் அர்ஜுனா மது பாட்டில் கொண்டுகிட்டு போனார், அதனால் தடுத்து நிறுத்திட்டாங்க. அதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா கத்திரிவில் கொண்டு போனதுனால தடுத்து நிறுத்தி ரொம்ப நேரம் வச்சுருந்தாங்க. பெரிய அளவில் ஃப்ளாஷ் நியூஸ் அந்த ஃப்ளாஷ் அந்த மெத்தடில் போட்டுக்கிட்டு இருந்தாருங்க. அவர் சொல்கிறேன், நான் ஒரு திருச்சி ஏர்போர்ட்டில் ஒரு நாட்டுக்கு போகிறதுக்காக போயிட்டு இருந்தேன். ஏன் பேக்கில் என்ன இருந்துச்சுன்னா, டேப் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரிக்கல் டேப்பு அது இருந்துச்சு, ஒரு சிசர் ஒன்று இருந்துச்சு. இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக சில ஐட்டங்கள் வச்சுருப்போம், கொண்டு வரதுக்காக போவேன். அப்போ ஸ்கேனுக்கு உள்ளே போகும்போதே தடுத்து நிறுத்தி
தம்பி அதில் என்னமோ இருக்குது எடுங்க அப்படின்னாங்க. எடுக்கும்போது டேப் இருந்துச்சு, சிஸ்ஸர் இருந்துச்சு, இன்னொரு பொருள் இருந்துச்சுனாங்களேன், அதெல்லாம் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது தம்பி அப்படின்ட்டு எடுத்துட்டு நீங்கள் போங்கட்டாங்க. அதோட மொத்தம் எடுத்துக்கிட்ட ஒரு நிமிடம்னா ஒரு 4 to 5 நிமிடம் தான் இருந்துச்சு. அதுக்கு பேர் தடுத்துறது கிடையாது. அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு போங்க தம்பி அப்படின்னு எடுத்து வச்சு போயிட்டாங்க. இதுக்கு ஒரு நியூஸ் கார்டு, அதாவது சிஸ்ஸரை எடுத்து கொண்டு போனா, கத்திரிக்கோளை எடுத்து கொண்டு போனால் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. விஜய் பெரிய அளவில் பூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆடா பாவி, நீனா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அந்த இது டேப் இருக்குல்ல, அது அங்கே உள்ளே போயிட்டு இந்த எடுத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அங்கே யாரும் தீவிரவாதிகள் போனால் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிஸ்ஸரு அந்த டேப்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது ஒரு மூட்டையா? தேங்காய் எண்ணெய் கொண்டு போக முடியாது, பேஸ்ட் கொண்டு போக முடியாது, நல்லெண்ணெய் தேங்காய் போக்குவரத்து எதுவும் கொண்டு போக முடியாது, அதெல்லாம் அங்கே பிடிச்சி வச்சுருவாங்க. இது எல்லாருக்கும் நடக்கிற சாதாரண விஷயம்டா. இதுக்கு ஒரு நியூஸ் கார்டா நேற்றுக்கு பெரிய அளவு பண்ணுறாங்க. இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் நம்ம சிடிஆர். மீடியா நீ மீடியாவே கிடையாது, நல்லா அதாவது வாயிலே திட்டி போடு, நான் ஒரு மண்டை சூடு பிடிச்சாலும் அந்த அளவுக்கு மீடியா தரந்தான் இருந்து போயிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் அறிவிக்கிறது பிறகு அவங்க கையில் பிடிக்க முடியாது, கண்டதை எடுத்து போடுவாங்க. விஜய் அவர்கள் இருந்தார் அப்படின்ட்டு அவர் பிறகு அதை ஜூம் பண்ணி எடுத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அடுத்ததாக திமுகவில் கோவை தொகுதி எனக்கு கிடச்சிடும்ட்டு வெறிகொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு நபர், ராஜீவ் காந்தி அப்படிங்கிற. ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியிலேருந்து 2021 முன்னாடி அங்கே போனார் திமுகவுக்கு. அங்கே போயிட்டு இப்போ இப்படி இருந்தாலும் உனக்கு தெரியும். அவர் மீத ஒரு 35 பெண்கள் பாலியல் குற்ற வழக்கு, அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி இன்றைக்கி அவர் அந்த பதவியிலேருந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்கார். இளைஞரணி செயலாளராக இருந்தால் அவர் தூக்கி அடிக்கப்பட்டிருக்கார், மாணவரணி செயலாளராக இருந்தார். இதில் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத விட இது ஒட்டு மொத்தம் பார்க்கணும். திமுகவில் நடக்குதான்னு பார்த்தா எல்லா கட்சியிலுமே இருக்குது. இந்த மானங்கட்டத்தனமான ஒரு ஈனச்செயல் எல்லா கட்சியிலுமே இருக்குது. சொல்ல போனீங்கன்னா தாவைக்காவில் இருந்துச்சு. தாவைக்காவில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பெண் வீட்டில் இருந்து பிடிபட்ட மேட்டர்லாம் தெரியும்ல. இது ஒட்டுமொத்தமாக திமுகவில் இவ்வளோ மோசமான ஆள் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அதுமான குற்றம் சாட்டாமல் எல்லா அரசியல் கட்சியிலும் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கா, இவங்கெல்லாம் கலைஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னு கேட்டீங்கன்னா இதில் பாதிக்கப்படுவது பெண்கள். இன்றைக்கி பெண்கள் அரசியலுக்கு வரதுங்கிறதே பெருசு. இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்துட்டாரு என் அண்ணன் அப்படிங்கிறது தான் பல பெண்கள் எனக்கு அரசியல் புரிதல் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு தான் வந்துச்சு. நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி நிறைய பெண்கள் அரசியல் புரிதல் இருக்குன்னா அது மிக முக்கிய காரணம் விஜய் அவர்கள். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த திமுக அதிமுகவில் நிறைய பெண்கள் இருக்கானுங்களேன். ஒட்டுமொத்தமாகவே இது தவறு. ஒரு பெண்ணை நான் ஒரு இளைஞரணி செயலாளராக இருக்கிறேன், ஒரு மாணவரணி செயலாளராக இருக்கிறேன், எனக்கு கீழே இவ்வளோ பெண்களுக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, அவங்கள்ட்ட நான் அப்யூஸ் பண்ணுவேன், நான் கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நிறைய ஸ்க்ரீன்ஷாட்டு தவறான ஸ்க்ரீன்ஷாட்டு அவங்க பேசினதான் வெளியாக இருக்குது. அதனால் திமுக ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. அவங்கள அந்த ஆளை தூக்கி வெளில போட்டுட்டு அந்த இடத்துக்கு ஒரு பெண்ணை நியமிச்சிருக்காங்க, வீரமணி அப்படின்ற ஒரு பெண்ணை நியமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சாகணும். இதே மாதிரியான நபர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியிலேருந்து தூக்கி வீசிட்டா நல்லது. எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. அது தாவேக்காவும் இதை கூர்ந்து கவனித்து இது மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடாத அளவுக்கு அதை பாதுகாக்கணும். அடுத்தது இந்த திமுக ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய கொடூரம் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். இப்போ உச்சகட்டமாக எங்கே போய் சேர்ந்துருக்கு தெரியுமா? பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கோவை புதூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு அலுவலகத்தில் ஒரு பெண் காவலருக்கு ஒரு எஸ்பி லெவலில் உள்ள எஸ்பி கமாண்டர் செந்தில்குமார் அப்படின்ற ஒரு பாலியல் தொந்தரவு கொடுக்குறார், ஒரு டார்ச்சர் பண்ணுறார். அந்த பொண்ணு அந்த லேடி போலீஸு தப்பிச்சு ஓடி வீட்டுக்கே போயிட்டு. அதுக்கு பிறகு இன்னொரு புஷ்பா குமாரி அப்படின்ற எஸ்ஐயை கூப்பிட்டு அந்த செந்தில்குமார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணை மறுபடியும் கூப்பிடுன்னு சொல்லி இந்த புஷ்பா குமாரி இருக்குல்ல லேடி எஸ்ஐ, அவங்க மறுபடியும் அந்த பொண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த தப்பிச்சு போணுச்சுல்ல அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா வாமா பேசிக்கலாம், என்ன நடந்துச்சு, நான் இருக்கல வாமான்னு கூப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் அதே அலுவலகத்தில் உள்ளே வச்சு பூட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த செந்தில்குமார் போய் மறுபடியும் அபியூஸ் பண்ணியிருக்கிறார். என்ன நடக்குது? இது சினிமாவில் நடக்கிற மாதிரி எனக்கு இந்த நியூஸை கேள்விப்பட்டது. இது எப்போ நடந்துச்சு? அக்டோபர் மாதமே நடந்துட்டு மூடி பொத்தி பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அந்த லேடி எனக்கு நீதி வேணும்னு பல இடங்களில் ஏறி இன்றைக்கி நியூஸ் லெவலில் வந்தது பிறகு இன்றைக்கி அந்த செந்தில்குமாரை கைது பண்ணியிருக்காங்க. சாதாரண மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ஒரு பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது கொலை நடுங்குது. பெண் பிள்ளைகளை வச்சு பாதுகாக்கிறது பயமாக இருக்குது. பெண் பிள்ளைகளை பெற்றவங்களெல்லாம் பயப்படுறாங்க. இன்றைக்கி நியூஸை பார்த்துட்டு நம்ம வீட்டு ஒரு குழந்தை இருக்கேன்னு பயப்படுற நிலைமையை கொண்டா வச்சிங்கடா. அதாவது நான் சொல்கிறேன், பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் திமுகவுக்கு ஓட்டு போடுவது ஒரு பாவச் செயல் என்று. உண்மையே சொல்கிறேன், எந்த அப்பாக்களும் பெண்களை பெற்ற அப்பாக்களும் அம்மாக்களும் திமுகவுக்கு ஓட்டு போட விரும்ப மாட்டாங்க. கடைசியாக நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோமோ அது நடக்க போகுது இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு. தமிழகத்தில் என்னைக்கு தேர்தல் தேதி அப்படிங்கிறத இன்றைக்கி 4 மணிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்க போகுது. இதற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழகமும் தமிழக அரசும் அந்த அரசு இயந்திரமும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரப்போகுது. அதுக்கு பேர் வந்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரீ கிடைக்கும், ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ கிடைக்கும். நமக்கு ஈஸியாக தேர்தல் பரப்புரைக்கு போகலாம். அது கடைசியாக தேர்தல் பரப்புரைக்கு 3 நாளைக்கு முன்னாடி அந்தந்த ஊரில் உள்ள
காவல் நிலையத்தில் வந்து நம்ம அனுமதி வாங்கணும். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து இந்த நேரத்தில் தாவேகா தொண்டர்கள் ரொம்ப பொறுமையாக பைக்கில் வீலிங் பண்ணிட்டு போகிறேன், தளபதியை தொடர்றேன், பின்தொடர்றேன், எங்கள் தலைவர் நானும் செல்ஃபி எடுக்கிறேன், ரீல்ஸ் பண்ணுறேன்னு எவனாச்சும் போனீங்க முட்டிக்கு ஊட்டி தட்டி உட்கார வச்சானு உங்களெல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் நடத்தல் விதிமுறையில் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தார், எங்கே பார்த்தாலும் ஓடிங்க அப்படின்னா அது மாநில அரசுக்குள்ள கண்டில் வந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு முட்டுக்கட்டப்படுமே போட்டாங்க. இதுக்கு பிறகு இது தேர்தல் ஆணையத்தின் கீழே வரும்போது ரொம்ப பிரச்சனையாகும். அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, இது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல், இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு தளபதிக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாளைக்கு போகிறாரு திருவண்ணாமலைக்கு தலைவர் விஜய் அவர்கள் போகிறாரு. ஏற்கனவே இப்போ நம்ம பழனியில் போகும்போது ஒரு பிரச்சனை நடந்து போச்சுன்னா வைங்களேன், இதை காரணம் காட்டி தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தடுத்து வைப்பாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் தடுத்து வைப்பாங்க. அதுக்கு பிறகு தான் கொடுப்பாங்க. தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக முக்கியமான நேரமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு முக்கியம். அந்த சமயத்தில் 3 நாளுக்கு விஜய்க்கு கொடுக்கவே இல்லை, பரப்புரை போக வேண்டாம், ஏற்கனவே பழனியில் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, அதனால உங்களுக்கு திருவண்ணாமலையில் கொடுக்க மாட்டேன் 3 நாள் முடக்கினா 3 நாள் லாஸ், பெரிய இஷ்யூ ஆகும். அந்த நேரத்தில் திமுக அதிமுக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல பேசிக்கிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் தாவேக்காவுக்கு வருவதற்கு காத்திருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்க போகிறது அந்த தாவேக்காவுடைய அந்த வீலிங் பண்ணுற 2K கிட்ஸ் குழந்தை கட்டணம் உங்களையெல்லாம் போட்டுக்கிட்டு. இதுக்கு பிறகுனாலும் ஓரளவுக்கு உங்களுடைய சுய கட்டுப்பாடோட யோசிச்சு பாருங்கயா. நம்ம தலைவர் நம்மளால நம்பி ஒரு மனுஷன் வந்துக்கிறாப்புல, உங்களால் அந்த மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கட்டுப்பாடோட இருங்க. அதுக்கு பிறகு இந்த தேர்தல் அதிகாரியாக கலெக்டர், நம்மளுடைய கலெக்டர் இருக்கிறார்ல, அந்த கலெக்டர் தான் நமக்கு தேர்தல் அதிகாரியாக இந்த மாவட்டத்துக்கு ஃபுல்லாக முழுக்க இருப்பார். அப்படியாக பட்சத்தில் நமக்கு ஓரளவுக்கு இப்போ ரிலீஃப் கிடச்சிருக்கும். இருந்தாலும் இந்த மத்திய அரசு தேர்தல் ஆணையம் எங்கே மத்திய அரசோட கனெக்ஷன் தான் வச்சுக்கிறாங்க, அவங்க என்னென்ன வேலையெல்லாம் காட்ட போகிறாங்கிறது இதுக்கு பிறகு தான் உங்களுக்கு புரியும். சொல்லப்போனால் மாநில அரசு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூட அவங்க பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த டிவிகே தொண்டர்கள் எல்லா இடங்கள்லையும் சரி விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும் போதும் மிக பாதுகாப்பாக விஜய் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடங்களில் ஆக்சிடென்ட் நடக்கும், அது நடக்கும். திமுக காரணம் என்ன கையில் பிடிக்க முடியாது, திமுக காரணம் சும்மா அதாடா கல்லை விட்டு அடிப்பான்டா, பாட்டில் விட்டு அடிப்பான், எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஏற்கனவே கரூரில் நடந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் இனிமேல் என்றைக்குமே எங்கேயுமே ஒரு உயிர் கூட இதனால் போகக்கூடாது. அப்படிங்கிறதுலாம் தாவேகா தொண்டர்கள் உங்கள் புத்தியில் எடுத்துக்கிடுங்க. உங்களால் விஜய் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதை காட்டி யாரும் முடைக்கிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தீர்க்கமாக இருக்கு. தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்கள் மக்களின் எதிர்பார்ப்பு அப்படின்றது அந்த தேர்தல் நாள் தான். அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சொல்லப்போனால் களம் நம் கையில் அகப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு அடித்து ஆட வேண்டியது மட்டும்தான் தளபதியோட ஒரே வேலை. அதுக்கு நம்மலாம் சேர்ந்துருக்க போகிறோம். இந்த தொண்டர்கள் நீங்கள் முழு மூச்சா நீங்கள் செயல்பட போகிறீங்க. ஒவ்வொரு வீடு வீடாக தெரியும். நீங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு பாருங்கள், எலெக்ஷன் டேட் அறிவிச்சது பிறகு அந்த வேட்பாளர்லாம் அறிவிச்சாங்க. குடும்பமாக போவாங்க. வாக்கு கேட்குறதையும் சின்ன சின்ன குழந்தைகள் போயிட்டு வாக்கு கேட்கறதையும், காலேஜில் உள்ள பெண்கள்லாம் சேர்ந்து வாக்கு கேட்க போகிறதையும், கல்லூரி மாணவர்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுன்னு வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் ஓட்டு கேட்க போகிற அதிசய காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் என்ன மென்ஷன் பண்ணுங்கள், தலைவா நீ சொன்னது நடக்குது தலைவான்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்க போகிறது. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். இந்த நாள் நமதே, நாளையும் நமதே.